بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்திலே அவன் அருளை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். நாம் என்ன காரணத்திற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோமோ அதன் பலன் முழுமையாக கிடைக்கப்பெற பிரார்த்தனை புரிந்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மா உரையிலே நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம சொல்ல இருக்கின்றோம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்றால் இறைவன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வைத்து அவனுக்கு வழங்கிய இந்த அருள் கொடைகளுக்காக அவன் நன்றி செலுத்துகின்றானா என்று இறைவன் ஒரு சோதனை செய்து பார்க்கின்றான். அந்த சோதனையிலே நாம் வெற்றியடைந்து விட்டால் நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தை பரிசாகவும், அதிலே தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பரிசாக நரகத்தையும் தருவதற்காக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அப்படி நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எப்படி வாழ வேண்டும் என்று தனது திருமறையிலே இந்த சமூகத்திற்கு கட்டளையாக இட்டு இருக்கின்றானோ, எப்படி வாழ்ந்தால் இந்த நரகத்திற்கு போகாமல் உங்களை தடுத்துக் கொள்ளலாம் என்று இறைவன் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட அந்த இறைவனின் கட்டளைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் சரியான முறையிலே நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவன் நமக்கு வழங்க இருக்கின்ற சொர்க்கத்தை நாம் சுவைக்க இருக்கின்றோம். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்களை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நரகத்தை நாம் பரிசாக அனுபவிக்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த நரகத்தை பற்றி இந்த சமூகத்திற்கு மிக அதிகமான அளவிலே எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே இந்த சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அது எப்படியெல்லாம் இருக்கும் என்று பல்வேறு வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லி காட்டி இருந்தும் அந்த திருமறையின் வசனங்களை நாம் எல்லாம் படித்திருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வாழ சொல்லி கற்றுத்தந்தார்களோ
அந்த வழிமுறைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அதற்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களாக, சமுதாயமாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாளை மறுமையிலே எதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி அசை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம என்ன நன்மையை செய்தோம் சொர்க்கத்தை அடைவதற்கு, இன்னைக்கு நாம என்ன தீமையை செய்தோம் நரகத்தை அடைவதற்கு என்பதை நம்ம மனசுல போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் சிறந்ததாக இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த சமூகம், நம்முடைய சமூகம் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையாக இருந்தார்கள். எந்த நேரமும் அவர்கள் நம்முடைய சமூகத்து மக்கள், நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்கின்ற அந்த சிந்தனையிலேயே அவர்கள் இருந்தார்கள். அதை பற்றி இறைவன் சொல்லுகின்ற போது 18வது அத்தியாயம் 6வது வசனத்துல இறைவன் சொல்லுகின்றான், நபியே, இந்த செய்தியை அவர்கள் நம்பாததால் அவர்களின் போக்கின் மீது கவலைப்பட்டு உண்மையே மாய்த்துக் கொள்வீர்கள் போலும். இப்படி இந்த மனிதர்கள் நரகத்தை பற்றி கவலைப்படாமல் அதற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று கவலைப்பட்டு நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போலவே அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வியாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கின்றான். அந்த அளவிற்கு என்ன செஞ்சாங்க, இந்த சமூகத்து மேல, இந்த சமுதாயத்து மேல மிகவும் கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இறைவனே தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் ஒரு எந்த அளவுக்கு நம்மளை பற்றி அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது சொர்க்கம் பற்றியும் நரகம் பற்றியும் அல்லாஹ் தனது திருமறையில பல்வேறு வசனங்கள் மூலமாக சொல்லுகின்றானே, அந்த வசனங்கள்ல 1-2 நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் உட்கார்ந்து ஆழ்ந்து படிச்சு அதை பற்றி சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்ப நாம சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது சும்மா ஒரு சின்ன சாம்பிள் சொல்லலாம். சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு மனிதன் வெயில் நேரத்துல சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை விஷயமாக நம்ம வெளியில போயிட்டு வர்றோம், நம்ம வீட்டுல ஏசி இருக்குது, அப்படி வேர்த்து விறுவிறுத்து வருகின்ற போது சட்டெல்லாம் தொப்பையா நனைஞ்சிருக்கும், ஒரு எரிச்சல், ஒரு அரிப்பு, அது போன்ற ஒரு உணர்விலே மனிதன் வருவான் வீட்டுக்கு. அப்படி வருகின்ற போது ஏசி வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு ரூம்ல, இந்த ரூம் கதவை லேசா அப்படி திறக்கின்ற போது, திறந்து உள்ளே நுழைகின்ற போது நாம ஒரு உணர்வை உணர்வோமே, அப்படி ஜில்லுங்கிற காத்து மேல வந்து படுகின்ற போது மனுஷன் எப்படி அனுபவிப்பான் அந்த குளிர்ச்சிய? வெளியிலேந்து வந்த அந்த வேகம், சூடு, வேதனை எதுவுமே தெரியாது அவனுக்கு, அப்படி உணர்வான். அந்த ஜில்லுன்ற காற்று மேலே படுகின்ற போது அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக அவன் உணர்வானே, அதுபோல இருக்கும் சொர்க்கத்துல. இந்த சொர்க்கத்தின் எல்லையை கடந்து உள்ள போகின்ற போது அப்படி இருக்கும். ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குன்னு வச்சுக்குவோம், ஃபுல்லா ஏசி, சென்ட்ரல் ஏசி போட்டிருக்கான். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வாசல்ல ஒரு கட் அவுட் வச்சிருப்போம்ல, அது வரையும் நமக்கு தெரியாது, வெளியில இருக்க சூடுதான் தெரியும். அந்த கட் அவுட்டை தாண்டி அப்படி கடை உள்ள நுழைகின்ற போது அங்கே இருக்கின்ற ஏசி அப்படியே மனிதன் அப்படியே குளிர் வைக்கும், சந்தோஷம். இந்த கடைக்கு உள்ள வந்த ஆர்வத்துல எதையாவது வாங்கிட்டு போகணும்னு அவன் நினைப்பான். அந்த அளவிற்கு சொர்க்கத்தின் இன்பம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமா, இந்த சொர்க்கத்திலே என்னென்னலாம் வசதிகள் இந்த மனிதனுக்காக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற போது அப்படியே ஒரு மனிதன், எந்த மனிதனும் அப்படியே கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. வருடக்கணக்கிலே படித்தாலும் அதோடைய அந்த சொர்க்கத்தோட இன்பங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு மனிதன் சந்தோஷப்படக்கூடிய அளவிலே அங்கே உள்ளே என்ன இருக்கும், அவன் மகிழ்ச்சி படக்கூடிய அளவிற்கு எல்லா வகைகளும் அங்க இருக்கும். தண்ணீர்,
பழங்கள், உணவு வகைகள், அப்படி ஜூஸ், நமக்காக இறைவன் படைத்து வைத்திருக்கின்ற அந்த கன்னியர் சொல்றாங்களே, சொர்க்கத்து கன்னியர் என்று சொன்ன ஹூர்லீன்கள் என்று சொல்லுகின்றார்களே அவர்கள், இப்படி இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த சொர்க்கத்திலே. எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தானோ அதற்கு தகுந்த மாதிரி படித்தரங்கள் அங்கே இருக்கின்றது. கொஞ்சம் நன்மையை செஞ்சவனுக்கு அங்கே ஒரு படித்தரம் இருக்கின்றது, ஒரு மிதமான நன்மை செய்தவனுக்கு அங்கே ஒரு படித்தரம் இருக்கின்றது, அதிகமான நன்மை செய்தவனுக்கு அங்கே ஒரு படித்தரமா இருக்கின்றது என்று அப்படியே வர்ணிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் நம்ம சும்மா சாம்பிள் தான் சொல்றோம், ஜும்மா மேடைங்கிறதுனால விரிவாகலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நரகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அதை பற்றி சொல்லுகின்ற போதே, அந்த நரகம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகின்ற போதே அவனுடைய ரோம கால்கள் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கும். அந்த அளவிற்கு மிக கடுமையான மோசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய இடமாக அது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நரகத்திலே மனிதர்கள் எப்படி போடப்படுவார்கள்? ஒவ்வொரு ஆளா போடுவானா அல்லாஹ் தஆலா? அப்படியே கும்பல் கும்பலாக தள்ளுவான், ஒரு கூட்டத்தையே அப்படியே நரகத்தில் சேர்த்து தள்ளுவான். அங்க எப்படி இருக்கும்? நாம பல முறைகள் சொல்லி இருக்கின்றோம் நரகம் எப்படி இருக்கும் என்று. நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள், எத்தனையோ உலமாக்கள் உங்களுக்கு பயான்கள் மூலமாக சொல்லி இருப்பார்கள். அதையெல்லாம் அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக கவலைப்பட்டு நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்துக்காக தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நல்வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 4589வது ஹதீஸாக இது இடம்பெறுகின்றது. எனது நிலையும் என் சமுதாயத்தாரின் நிலையும் ஒரு மனிதரின் நிலையை ஒத்திருக்கின்றது. என்னுடைய நிலையும் என்னுடைய சமுதாயத்தாரின் நிலையும் ஒரு மனிதரின் செயலை ஒத்திருக்கின்றது. அவர் தீ மூட்டினார், இந்த மனிதர் என்ன செய்யறாரு? தீ மூட்டுகின்றார். அவர் தீ மூட்டிய பிறகு அதிலே விட்டில் பூச்சிகளும் இதர பூச்சிகளும் அந்த தீயில் விழலாயின. நரக நெருப்பில் விழுவதிலிருந்து உங்களை தடுக்க உங்கள் இடுப்புகளை நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு? தீயை கொளுத்தினாரு. அந்த தீயின் வெளிச்சம் வந்த பிறகு விட்டில் பூச்சி இருக்கின்ற அந்த விட்டில் பூச்சி மற்ற பூச்சிகளும் அதிலே போய் விழுந்தது. உதாரணத்துக்காக சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்கின்ற இந்த செயல்கள் நாளை மறுமையிலே நரகத்திற்குரிய செயலாக இருக்கின்றது. நீங்கள் அதையே தேர்ந்தெடுக்கின்றீர்கள். நீங்கள் அதிலே விழாமல் இருப்பதற்காக நான் என்ன செய்யறேன்? உங்களுடைய இடுப்புகளை பிடித்துக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு, ஆனால் நீங்களோ என்னையும் மீறி நரகத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று நான் உங்கள் இடுப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன என்ன அர்த்தம் அதுக்கு? எத்தனையோ வழிமுறைகளை இந்த நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதை காதுல வாங்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த நரகை நோக்கி செல்வதாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த விட்டில் பூச்சிக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய அந்த பொன்மொழிகள், இந்த வாழ்க்கை வழிமுறைகள், இதை மனிதன் உதாசீனப்படுத்துபவனாகவே இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்தின் இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி? 3வது அத்தியாயம் 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று நபியே நீர் கூறுவீராக. நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யுங்க.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை உங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிங்கள். மாறாக நீங்கள் புறக்கணித்தால் இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள். இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி 59வது அத்தியாயம் 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறை தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வசனம், எவ்வளவு தெளிவான, எவ்வளவு அழகான சுருக்கமான வசனம். இரண்டு வார்த்தையில அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றான். நாம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். ஏன்? இந்த உலகம்தான் நமக்கு பெருசு, இங்கே இருக்கின்ற சந்தோஷம்தான் பெருசு என்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, இறை தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை, அல்லாஹ்வுடைய தூதர் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரே ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த தூதரை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று இந்த வசனத்துல இருக்கு. முழுமையான செய்தியா தான். அப்படி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்ற போது நாம் என்ன செய்யறோம்? இது போன்ற வசனங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு, விட்டில் பூச்சிகளாக, விளக்கிலே விழுகின்ற விட்டில் பூச்சிகளாக, நரகத்து கொல்லிக்கட்டைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அப்ப நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று அந்த தலைப்புக்கு நம்முடைய செயல்கள் சரியான முறையில் இருக்குதா இல்லையா? அப்ப நாம் நபி வழியை புறக்கணித்தால் நரகம் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எப்படி காத்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்நபா 22வது வசனம், வரம்பு மீறியோருக்கு தங்குமிடமாக ஆவதற்கு நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அன்னபாங்கிற அத்தியாயத்துல 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாவைன மஆபா, வரம்பு மீறியோருக்கு தங்குமிடமாக ஆவதற்கு நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நரகம் தனக்கு உணவாக வரக்கூடிய மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எதன் மூலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது? அவன் செய்யக்கூடிய கெட்ட செயல்கள் மூலமாக நரகம் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தனது திருமறையை மிக அழகாக சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் 74வது வசனத்துல இறைவன் சொல்லுகின்றான், யார் குற்றவாளியாக தனது இறைவனிடம் வருகின்றானோ அவனுக்கு நரகம்தான், அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான், அதிலே உழன்று கொண்டே இருப்பான், அங்கே அவனுக்கு மரணமும் கிடையாது, வாழ்வும் கிடையாது என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே. அப்ப நாம் எதற்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றோம். அதே மாதிரி அல் ஃபஜர் என்கின்ற அத்தியாயத்திலே 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவ்வளவு எல்லாம் நடந்த பிறகு நாளை மறுமையிலே கடைசி கட்டமாக மனிதனுக்கு அந்த நரகத்தை காமிக்கிற போதுதான் அவன் உணர்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்று நரகம் கொண்டு வரப்படும், அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுவான். அந்த படிப்பினை அவனுக்கு எங்கே பயனளிக்க போகின்றது? அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றோம், அவன் உயிரோடு இருக்கும்போது சுய சிந்தனையோடு இருக்கின்ற போது சொன்னாதான் அதை அவன் ஏத்துக்குவான், அதை செயல்படுத்துவான். இறந்து போயிட்டா, உடலில் இருந்து இந்த உயிர் பிரிந்து விட்டா, யாசின் ஓதுன மாதிரி தான். யாசின் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வசனங்கள் இருக்கின்றதே, இது உயிரோடு உள்ளவருக்கு பலன் தரும் அப்படின்ட்டு 70வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான. அப்படிப்பட்ட யாசின் சூறாவை ஜனாசாவை படுக்க வச்சுட்டு அது தலைமாட்டில் உட்கார்ந்து ஓதுறோமே, கேட்குமா? கேட்டு அதன்படி செயல்படுத்துமா? மிக அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான. இந்த அறிவுரை, இந்த படிப்பினை அவனுக்கு எப்படி பலன் தரும் என்று இறைவன் கேட்கின்றான.
என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கின்ற போது, நீ சுய சிந்தனையோடு இருக்கின்ற போது என்னது கட்டளைகளை நீ சரியான முறையில் நிறைவேற்றுப்பா, புரிஞ்சுக்கப்பா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் என்ன செய்யறோம்? அதெல்லாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை நபிமார்கள் வந்தாலும், எத்தனை நல்லவர்கள் வந்தாலும் நாம அதை விளங்கிக் கொள்வர்களாக இல்லை, விளங்கியும் விளங்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். விளங்கும், நமக்கு விளங்கும், ஆனா அந்த நிமிஷமே மறந்துட்டு இந்த உலக ஆசையிலே மூழ்கி விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப நபி வழி நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் உறுதி, நரகம் தடை என்பது இதிலிருந்து தெரிகின்றது. ஒரு சிறு சிறு உதாரணங்களை உங்களுக்கு நாம சொல்லலாம். நபி வழிங்கிறது எப்படி எப்படி செய்யறது நபி வழிய என்பதை சிறு சிறு உதாரணம் மூலமாக சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வகுப்பில் இதை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம தெரிஞ்சு கொண்டிருக்கோம். இப்ப நபி வழி நடக்கிறதுனா என்ன? சும்மா இலகுவான உதாரணங்கள், நாம அன்றாடம் புழக்கத்தில் உள்ள உதாரணங்களை கொண்டு நாம சொல்லுவோம். தொழுகை, தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அந்த தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி தொழுவது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு காட்டி தர்றாங்க. தொழுங்கள் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது, தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டி தந்த வழிமுறையை மறந்துவிட்டு இப்படி வேணாலும் தொழலாம், நல்லவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, எங்க அஜரத்தை சொன்னாரு, ஆலிம்சா சொன்னாரு, இப்படின்னு என்ன செய்யறோம்? இவர்கள் சொன்னதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம இருக்கோம். உதாரணத்திற்கு சுபஹ் தொழுகை இருக்கு, தொழுகைக்கு நாம போறோம், தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காயத்து சுன்னத்து இருக்கு. அங்கே ஃபர்லுங்கிற தொழுகை நம்ம இது கடமையாக்கப்பட்டிருக்கு. ஃபர்லு தொழுகை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த சுன்னத்தை விட்டுட்டு ஃபர்லுல போய் தொடர்ந்துடணும். தொடர்ந்து ஃபர்லை தொடர்ந்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யலாம்? நம்ம முன்னாடி தொழக்கூடிய அந்த சுன்னத்தை பின்னாடி எடுத்து நாம தொழலாம். ஆனால் சிலருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஃபஜ்ருக்கு இந்த முன் சுன்னத்து இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான கடமை, தொழுதே ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு அப்படி சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, தொழுகை நடந்தாலும் ஃபர்ல நடந்தாலும் என்ன செய்யற? நீ சுன்னத்தை வேகமா தொழுதுட்டு அந்த ஃபர்ல போய் நீ சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா? ஃபர்லு உனக்கு கடமை, முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத்து தான். நீ நேரம் லேட்டா வந்துட்டியா, தொழ உனக்கு நேரம் இல்லையா, என்ன செய்யற? பிற்படுத்திக்க, சுன்னத்து தான், எப்ப வேணாலும் தொழலாம். ஆனால் ஃபர்ல் இருக்கின்றதே அது உனக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அதனால அதை தொழுத முடி என்று நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி செய்யறோம்ல, இதுதான் நபி வழிக்கு மாற்றமாக செயல்படுறது. அப்ப சுன்னத்து வேகமா 2 ரக்காயத்தை நம்ம தொழுது வந்துட்டு என்ன செய்வான்? உழுவான், எந்திரிப்பான், உழுவான், எந்திரிப்பான், வேக வேகமா 1 நிமிஷத்துல 2 ரக்காயத்து, அரை நிமிஷத்துல 2 ரக்காயத்து தொழுதுட்டு ஃபர்ல போய் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிற ஆளுங்களும் இருக்கு. 1 ரக்காயத்து ஃபர்ல போனாலும் பரவாயில்ல, நாம முன் சுன்னத்தை தொழுதுட்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்கிற ஆளுங்களும் இருக்கு. அத வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதைப்படி செய்யணும். நேரம் குறிக்கப்பட்ட கடமை ஃபர்ல இருக்கின்றதே, அந்த ஃபர்ல அல்லாஹ் தாமத்தை சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டப்பட்டு விட்டதா, நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ல போய் ஜாயின் பண்ணிடணும். அந்த தொழுகை முடிஞ்ச உடனே பின்னாடி சுன்னத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி நோன்பு என்கின்ற காரியம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை எப்படி வைக்கணும், எப்படி துறக்கணும்னு சொன்னாங்க. அதை எல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நமக்கு எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதன்படிதான் நாம் என்ன செய்யறோம்? வருடாவோட நோன்பை கடைபிடிக்கின்றோம். ஆனால் நோன்பை கடைபிடிக்கும் என்கின்ற இந்த வகையில சில அமைப்புகள்ல, சில இயக்கங்கள்ல, சில ஜமாத்துகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நேரம் தாண்டி
சரியான நேரத்தில் நோன்பு திறக்கணும். ஆனா இவர்கள் இபாதத்து செய்கிறாங்க பேர்ல, துவா செய்கின்ற பேர்ல என்ன செய்யறாங்க, இந்த நோன்பு திறக்கிற நேரம் வந்த பிறகு கூட அதிலிருந்து 2 நிமிடம் 3 நிமிடம் தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்பு வைப்பதை பிற்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எந்த அளவுக்கு நீங்க கடைசி நேரத்துல நோன்பு பிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நன்மைங்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, இவர்கள் முன்னாடியே அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டுறத நாம பார்க்கிறோம். இது நபி வழி அல்ல. இது போன்ற செஞ்சால் நபி வழியை நாம் பின்பற்றவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஏராளமான சம்பவங்கள், செய்திகள் இருக்கின்றது. அதற்கு நேரம் இல்லை. அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறைப்படி நடந்தால் நமக்கு நரகம் இல்லை. நரகம் இல்லைன்னா என்ன, சொர்க்கம் உறுதி என்று அர்த்தம். மாற்றமாக நடந்தால் நரகம் உறுதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ நல்லவர்கள் பெரியவர்கள் வந்தாங்க, சொன்னாங்க, யாரும் கேட்கறது இல்லை. நாகூர் ஹனீஃபா கூட ஒரு பாட்டுல சொல்லுவார், நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாளான பேர்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்லுவார். யார் நபி வழி நடக்கின்றார்களோ அப்படி இந்த சினிமா பாடல்கள் மூலமாகவோ இந்த இசை மூலமாக ஏதாவது ஒன்று சொன்னா ஈஸியா மனிதர்கள் கேப்சர் பண்ணிக்குவான். ஆனால் நல்ல செய்தி தான் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அதை நாம பின்பற்ற முடியுமா? இந்த பாடகர்கள், கவிஞர்கள் என்ன செய்வாங்க, இப்ப அப்படி சொல்லுவாங்க, நல்ல செய்தியா நல்லதா சொல்லுவாங்க, ஆனா அடுத்த நிமிஷமே மாறி போயிடுவாங்க. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பிறருக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேற பாட்டு மூலமாக உன்னை ஒருபோதும் நான் மறவேன் மீரா, நாகூர் மீரா அப்படின்றவாரு. யார? அல்லாஹ்தான் எந்த நிமிஷமும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அல்லாஹ்தான் மறக்க கூடாது. இப்படி சொன்னா அவர் என்ன செய்வார், அடுத்த நிமிடமே நாகூர் ஆண்டவரை எந்த நேரத்தில் நான் அவனை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால கவிஞர்களையோ பாடகர்களையோ நாம பின்பற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையில் பின்பற்றினோம் என்று சொன்னால், அந்த வழி நடந்தால் நமக்கு நரகம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நரகிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாயிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.